நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற கீதா ஜெயந்தி உற்சவம். பரவசத்துடன் படனம் செய்யப்பட்ட அகண்ட பாகவத கீதம். திருமலையின் சார்பு ஆலயங்களில் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் அறிவுறுத்தல். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கைசிக ஏகாதசி உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீநம்பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. ரத சாரதியாக இருந்த பிரம்மதேவனுக்கு நன்றி தெரிவித்த ஸ்ரீ சந்திரசேகரர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் கார்த்திகை சோமவார பூஜைகள். வைபவமாக நடத்தப்பட்ட சங்காபிஷேகங்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் கீதா ஜெயந்தி உற்சவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு திருமலையில் உள்ள நாத நீராஜனம் மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கீத பாராயணத்தை துவக்கினர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தின் தலைவர் குப்பா சிவசுப்பிரமணிய அவதானி தலைமையில் வேத சாஸ்திர ஆகம பண்டிதர்கள் அகண்ட பாகவத கீத பாராயணத்தை துவக்கினர். மோக்ஷதா ஏகாதசி என அழைக்கப்படும் இந்த ஏகாதசியையொட்டி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக வேத விஞ்ஞான பீடத்தின் தலைவர் ஆரம்ப உபன்யாசம் செய்து வேதம், புராணம், இதிகாச சாராம்சங்கள் குறித்து விவரித்தார். பிறகு குரு பிரார்த்தனை, ஸ்ரீனிவாச பிரார்த்தனை, சங்கல்ப பிரார்த்தனை, ஸ்ரீ கிருஷ்ண பிரார்த்தனை, வேதவியாச பிரார்த்தனை உள்ளிட்டவை நடத்தப்பட்டு கீதா தியானம் ஆகியவற்றை நிர்வகித்தனர். இதைத் தொடர்ந்து பகவத்கீதையில் உள்ள 700 ஸ்லோகங்கள் பாராயணம் செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் பங்கேற்று பக்தியுடன் பாராயணம் செய்து பரவசம் அடைந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த சார்பு ஆலயங்களில் அன்னப்பிரசாதங்களை வழங்க வேண்டும் என தேவஸ்தான செயல் அலுவலர் தெரிவித்தார். திருப்பதியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் செயல் அலுவலர் அறையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் அவர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பு ஆலயங்களில் அன்னதான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கூறினார். மேலும் ஆலயங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் உயர்தரமான அன்னப்பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கப்படுவதை அதிகாரிகள் மேற்பார்வையிட வேண்டும் என கூறினார். மேலும் ஆலயங்களில் வேத பண்டிதர்களின் எண்ணிக்கைகளை கணக்கெடுத்து குறைந்த அளவில் உள்ள திருக்கோவில்களில் பண்டிதர்களை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்த கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆதி தம்பதிகளுக்கு ஊஞ்சல் சேவை வைபவமாக நடைபெற்றது. சப்தகிரியிலிருந்து வழியும் மழை நீர் அருவியாக கபில தீர்த்தத்தில் சேர்வதை பக்தர்கள் பரவசத்துடன் பார்த்து ரசித்து வரும் கபில தீர்த்த சிவாலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது சுவாமி, அம்பாள் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி ஊஞ்சல் சேவையை துவக்கினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி தந்த உற்சவர்களுக்கு ஆலவட்டங்கள் வீசி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க
உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கருவறையிலிருந்து சிம்மகதியில் எழுந்தருளிய உற்சவருக்கு பட்டாடை கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து விசேஷ கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த சுவாமி முன்பு மேலப்படியில் வைத்து ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். பாடல்கள் பாடியபடி அரையர் சுவாமிகள் முன்னே செல்ல தீப்பந்தங்கள் தண்டங்கள் ஏந்தி உடன் வர விஸ்வக்சேனர் சன்னதியில் மரியாதை பெற்று வரையறு சேவையுடன் படியேற்றம் கண்டருளி அர்ஜுன மண்டபத்திற்கு வந்தடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். இதையடுத்து இரவு 9:30 மணி முதல் 11:30 மணி வரை அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கு 365 பட்டு வஸ்திரங்கள், 365 தாம்பூலங்கள், அரையர் சேவையுடன் 365 கற்பூர ஆரத்திகளும் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து 11:30 மணி முதல் அதிகாலை 2 மணி வரையில் ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு ஆலய பட்டாச்சாரியார்கள் கைசிக புராணத்தை அபிநயத்தோடு வாசித்தார்கள். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நம்பெருமாளை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசித்தனர். அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக அண்ணாமலையார் ரத சாரதியாக இருந்த பிரம்மதேவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கோவில் முன்பு இருக்கும் 16 கால் மண்டபத்தில் செங்குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவ மூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். ஸ்ரீ விநாயக பெருமானும் தங்க கவச அலங்காரத்தோடு செங்குதிரை வாகனத்தின் மேல் நின்று முன்னே செல்ல ஆதி தம்பதிகளும் பின்தொடர்ந்தனர். இதையடுத்து தேரடியை அடைந்ததும் அங்கு சிவாச்சாரியார்கள் கலசத்தை வைத்து சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு ஆரத்தி காட்டியதும் திருத்தேருக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. மகாரத தேரோட்டத்தின் போது அண்ணாமலையாரின் தேரில் சாரதியாக இருந்து தேரை இயக்கி நிலைக்கு கொண்டு வந்த பிரம்மதேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பிகையுடன் எழுந்தருள தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பாண்டிய நாட்டில் அமைய பெற்றுள்ளதுமான திருநெல்வேலி திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோவிலில் கைசிக ஏகாதசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் மண்டபத்திலிருந்து தங்க கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிய நம்பிராயரை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜீயர் சுவாமிகள் உற்சவ மூர்த்திகளை வணங்கி சேவித்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜீயர் சுவாமிகள் மற்றும் வைணவ பெரியோர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பெரிய திருமடல் பாடல்களை பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வந்தனர். பிறகு நீராஜனம் சமர்ப்பித்ததும் கோவில் யானை ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் உடன் வர மங்களவாத்தியங்கள் முழங்க கோவில் யானை சாமரம் வீசியபடி இருக்க தாயார்கள் சமேத ஸ்ரீ அழகிய நம்பிராயரை கௌசிக மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளை கொலவிருக்கச் செய்ததும் பாராயணங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிய நம்பிராயரை பச்சை மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே மேடை மீது எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து ஜீயர் சுவாமிகளுக்கு ராஜவரிசை மரியாதை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கைசிக புராணம் நாடகமாக நடத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் திரை விலக்கப்பட்டதும் பெரிய திருவடி மீது எழுந்தருளி காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு வெண்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் முத்துச்சரங்களும் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
பிரியபக்தன் மீது நின்றபடி அருள் புரிந்த சுவாமிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை முடிந்ததும் உற்சவரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு கருடன் மீது அமர்ந்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கோமதி அம்பாள் உடனுரை திரிபுராந்தீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத 3ஆம் திங்கட்கிழமையை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் மேடை மீது கலசங்களையும் நெல்மணிகள் மீது சங்குகளையும் ஓம் வடிவில் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தில் சோமநாயகி சமேதராக சோமஸ்கந்த மூர்த்தியையும் அருகே ஸ்ரீ கோமதி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆதி தம்பதிகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட சங்குகளிலிருந்து புனித நீரால் சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்தனர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் வில்வம் அணிவித்து சுவாமியையும் அம்பிகையையும் அழகாக அலங்கரித்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் மகாமங்களாரத்தி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ் பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தாயார் சமேத உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். முதலில் ஸ்ரீ தாத தேசிகன் சன்னதி முன்பு நிறுத்தி சிறப்பு மரியாதைகள் நடத்தப்பட்டன. பிறகு உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிறிய திருவடி சன்னதியை அடைந்ததும் அங்கு மூலவர் சன்னதி முன்பு தாயார்கள் சமேத பெருமாளை நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மீண்டும் ஆலயத்தை அடைந்த உற்சவ தெய்வங்களை பிரகாரத்தில் நிறுத்தி பண்டிதர்கள் வேத பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற சங்காபிஷேக காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதான கலசங்களை வெள்ளி சப்பரத்தில் வைத்து 1008 வெண் சங்குகளை புனித நீர் நிரப்பி பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களுடன் சிவாச்சாரியார்கள் ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரதிகள் காட்டப்பட்டன. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் மண்டபத்தில் வெள்ளி சப்பரத்தின் மீது பிரதான சங்குகளை பிரதிஷ்டை செய்து மற்ற சங்குகளை நெல் மீது வைத்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்ததும் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்களை ஓதி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மயிலாடுதுறையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சாந்தநாயகி சமேத புணுகீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள முன் மண்டபத்தில் சிவலிங்க வடிவில் சங்குகளை வைத்து மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகள் நடத்தப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களையும் சங்குகளையும் ஏந்தியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு புணுகீஸ்வரருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசாபிஷேகமும் சங்காபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ஆதி திருத்தளிநாதர் கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு நெல் மீது 108 வெண் சங்குகளை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திர முழக்கத்துடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து
ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மூலவர் ஸ்ரீ ஆதி திருத்தளிநாதருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை 3ஆம் சோமவாரத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கலசங்களுடன் சங்குகளை வைத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஹோம பூஜையை நிறைவு செய்ததும் மூலவர் ஸ்ரீ அசலதீபேஸ்வரருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் அதைத் தொடர்ந்து சங்குகளிலிருந்த புனித நீர் மற்றும் கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி நாகப்படியை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம், ஏக தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாமாவளிகள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சின்ன கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள மண்டபத்தில் மேடை மீது பிரதான கலசத்தையும் 108 வெண்சங்குகளையும் வைத்து சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து மலர்கள் தூவி சங்குகள் மற்றும் கலசத்திற்கு அர்ச்சனை நடத்தப்பட்டது. பிறகு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டம், கலசம் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்திகளை காண்பித்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு பெத்தாட்சி விநாயகர் திருக்கோவிலில் கலசத்துடன் 108 வெண்சங்குகளை அரிசி மீது ஸ்வஸ்திக் வடிவில் வைத்து பூஜைகளை துவக்கினர். கலசம் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்தி காட்டி மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை நடத்தப்பட்டது. இதனிடையே தனி சன்னதியில் சோமநாயகி சமேதராக வீற்றிருக்கும் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்திக்கும் லிங்கமூர்த்தி மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு கலச நீராலும் சங்குகளிலிருந்த புனித நீராலும் அபிஷேகத்தை நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் ஏகதீபம், கோபுர தீபம் மற்றும் பஞ்சதீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் ஆதி தம்பதிகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி சன்னதி முன்பு கலசங்களுடன் சங்குகளை வைத்து குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அகண்ட தீபங்களை ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள நித்தீஸ்வரம் அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் 1008 வெண்சங்குகளை சிவலிங்க வடிவில் வைத்து மேடை மீது பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து சங்குகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கலசங்கள் மற்றும் சங்குகளை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் ஸ்ரீ நித்தீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பாளுக்கும் கலசாபிஷேகமும் சங்காபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் மூலவர்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவருக்கு கைசிக ஏகாதசி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமி சன்னதியில் உற்சவரை கேடயத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து கிரீடத்தோடு கலிங்கத்து ராயும் நிறுத்தி ஸ்ரீரங்கத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும் வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வலம் வந்த சுவாமியை ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் தேரோடும் பிரகாரத்தில் உற்சவரை ஊர்வலமாக அழைத்து வந்து கொடிமரம் முன்பு நிறுத்தியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். திருச்சி மாவட்டம் குழுமணி அக்ரஹாரம் பகுதியில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு ஜெயமங்களா ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்த குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஜீயபுரம் காவிரி கரையிலிருந்து வெண்குதிரைகள், காளைகள், ஆட்டுக்கிடா ஆகியவை முன்னே செல்ல கேரளத்து செண்டை வாத்தியங்களோடு பிரதான தீர்த்த குடத்தை கோவில் யானை மீது வைத்து பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவர் அருள்மிகு ஜெயமங்களா மகா பிரத்யங்கரா தேவிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. திருத்தணி, கரூர், தேனி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருத்தணி அருகே தாடூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு யோகேஸ்வரி சமேத ஸ்ரீ கடலேஸ்வர சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க யாகசாலையில் பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோவிலில் வீற்றிருக்கும் நந்திகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் தெளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த அரப்பழிப்பட்டியில் உள்ள அருள்மிகு சின்னம்மாள் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ சக்தி முருகன் திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி முகப்பு கோபுரத்தில் சுதை சிற்பமாக வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்தோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சுப்ராயபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத மதன வேணுகோபால கண்ணன் திருக்கோவில் சம்பரோக்ஷண விழாவையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பக்தர்கள் குலவையிட குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலச புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கற்பூரம் காண்பித்ததும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
இதைத் தொடர்ந்து தாயார்கள் சமேதராக கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மதன வேணுகோபால கண்ணனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து புனித நீர் ஊற்றி இசை வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற கீதா ஜெயந்தி உற்சவம், பரவசத்துடன் படனம் செய்யப்பட்ட அகண்ட பாகவத கீதம், திருமலையின் சார்பு ஆலயங்களில் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும், அதிகாரிகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் அறிவுறுத்தல், கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம், சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கைசிக ஏகாதசி உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீநம்பெருமாள், திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா, ரத சாரதியாக இருந்த பிரம்மதேவனுக்கு நன்றி தெரிவித்த ஸ்ரீ சந்திரசேகரர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் கார்த்திகை சோமவார பூஜைகள், வைபவமாக நடத்தப்பட்ட சங்காபிஷேகங்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।